அதர் ஸ்டேட் ப்ராப்ளமை பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்தோன்னா லக்ஷ்மி கிருஷ்ணான்னு ஒருத்தன் இருக்கான். இவன் ஒரு பிராண்டுன்னு சொல்லிட்டு சுற்றின்னு இருக்கான். என்ன கதைனா இவன் வெயிட் கெயினு வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு பவுட்ரு விற்கிறான். சத்திமித்ரா குடிங்க தெம்பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு சரியான இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எதுவுமே போடலை, மென்ஷன் பண்ணலை. ஒன்றுத்துலேயும் ஒன்று சொல்கிறான். இதை தட்டி கேட்ட அவரை பார்த்து இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்றைக்கி 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன கதைன்னு சொல்லிட்டு அவர் வீடியோவில் போடுவார், பார்ப்போம் என்ன நின்று பொருந்து. எல்லாமே ஒரு மாதிரி அறகுறையாக இருக்குது நம்ம நாட்டில். நாட்டுன்னு சொல்கிறத விட எல்லாம் ஒரு மாதிரி இதுவாகிட்டாங்க. காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க. நம்ம தான் பார்த்து சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த பூஸ்ட் கம்பெனின்றீங்களே, அது பூஸ்ட் உடம்புக்கு நல்லதுன்றீங்க. அது ஏன் நல்லது? அட்வர்டைஸ்மெண்ட். உங்களை அப்படி மார்க்கெட்டிங் பண்ணி இதுதான் நல்லது அப்படின்னு வச்சுறாங்க. ஆனால் அது உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு சொன்னேன், அவன் கேட்க போகிறான். வே ப்ரோட்டீன் கெட்டதுன்னுவீங்க. ஏன்னா அதுக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. டிவியில் இதுதான் போடுறாங்க, ஓகே இது நல்லதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்க. எதுவும் இருந்தாலும் பார்த்து சாப்பிடுங்க. நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. எந்த பிரச்சனை பேசுகிறது, எதை முக்கியத்துவமாக எடுக்கிறது கூட தெரியாமல் இப்போ பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். எப்படியும் நம்ம இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கலவரம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணா இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகாதீங்கன்னா கலவரத்தில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அமைதி நிலையிலே போராடுங்க. அதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லது. ஓகே, பார்த்துக்கலாம்.